Hi everyone. இன்னைக்கு வீடியோ டுட்டோரியல்ல நம்ம MySQL லைக் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றத பார்க்க போறோம். ஸோ லைக் கண்டிஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோன்னா ஆர்டர் பை குரூப் பை அதில் கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹேவிங் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேட்டாஸை வியூ பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா MySQL லைக் கண்டிஷன். ஸோ லைக் கண்டிஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, நார்மலாக லைக் கண்டிஷன்றது என்னன்னு சொல்லுவோன்னா பேட்டர்ன் மேட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கொடுக்குற பேட்டர்னில் இருக்கிற கேரக்டர்ஸ் எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த மேட்ச் ஆகிற டேட்டாஸ் எல்லாமே வியூ ஆகும். கண்டிஷன்ஸ்க்கு மேட்ச் ஆகிற கேரக்டர்ஸ் வியூ ஆகிறது வேறு, மற்றபடி பேட்டர்ன்ஸ் மேட்சிங்க்கு வியூ ஆகிறது வேறு. ஸோ இதில் எந்தெந்த ஆப்ரேஷன்லலாம் பேட்டர்ன் மேட்சிங் பெர்ஃபார்ம் பண்ணலான்னா செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலீட் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்தையுமே வேர் கண்டிஷன் கூட கம்பைன் பண்ணும்போது நம்ம பேட்டர்ன் மேட்சிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா எல்லாமே லைக் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன் கொடுப்போம். கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுப்போம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனில் நீங்கள் என்னென்னு கொடுப்பீங்கன்னா லைக் பேட்டர்ன் ஆஃப் என்ன பேட்டர்னோ அந்த பேட்டர்னை இதில் தான் கொடுப்பீங்க. ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சின்டாக்ஸ்லேயே 3 டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படின்றது எந்த காலம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது, எந்த காலம் இல்லைன்னா எந்த ஃபீல்டில் நீங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னு. பேட்டர்ன் அப்படின்றது என்னன்னா இதில் கேரக்டர் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அந்த கேரக்டரை தான் மேட்ச் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். இப்போ எஸ்கேப் கேரக்டர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, சிம்பிள்ஸை தான் நம்ம எஸ்கேப் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா இதை வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்சன்டேஜ் அண்டர்ஸ்கோர் சிம்பிள்லாம் வச்சு நம்ம பேட்டர்ன் மேட்சிங்கை இதில் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் பேட்டர்ன் மேட்சிங் ப்ரொவைட் பண்ணலன்னா என்ன ஆகிடும்னா இதை பேக்வர்ட் ஸ்லாஷை எஸ்கேப் கேரக்டர்ஸாக இது எடுத்துக்கும். ஸோ இதுதான் லைக் கண்டிஷன் வருது. ஸோ பேட்டர்ன் மேட்சிங் எதுக்கெல்லாமே யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்க. அந்த பாஸ்வேர்டில் இட் ஷுட் பி ஆல்ஃபா, நியூமெரிக் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு கொடுக்குறாங்க. அதுலேயே கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸ் தான் வரணும், அதுக்கப்புறம் தான் நம்பர்ஸ் வரணும், அதுக்கப்புறம் தான் சிம்பிள்ஸ் வரணும் அப்படின்னு. இல்லைன்னா நம்பர், ஆல்ஃபபெட், சிம்பிள்ஸ் இந்த காம்பினேஷனில் தான் இந்த பேட்டர்ன் இருக்கணும் அப்படின்னு பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அது அக்செப்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் டேட்டாஸ் இருக்கும். அப்போ அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இல்லை வியூ பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் பேட்டர்ன் மேட்சிங் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதில் என்ன ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறோன்னா MySQL லைக் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் பேட்டர்ன் மேட்சிங் பண்ணுறோம். அதுக்காக யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் தான் பர்சன்டேஜ், அண்டர்ஸ்கோர், நாட் ஆப்ரேட்டர். ஸோ பர்சன்டேஜ்ன்றது நம்ம வைல்ட் கார்ட் கேரக்டர்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி எப்படி பேட்டர்ன் மேட்சிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண எப்படி இது ஒர்க் ஆகுன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்கள் SQL யூஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். யூஸ் டேட்டாபேஸில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டேபிள்ஸில் உங்களுக்கு அந்த டேட்டாபேஸில் என்ன டேபிள் இருக்கோ அது வியூ ஆகும். இப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன் டீட்டெயில் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அருண்குமார் ராஜு அப்படின்னு வியூ ஆகிருக்கு. ஸோ இதில் நிறைய டேட்டா இல்லாதனால நான் வேறு டேட்டாபேஸை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டேட்டாபேஸ் பேர் என்னென்னா ஆர்கே கம்பெனி. ஸோ இதில் நீங்கள் ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற டேபிள்ஸ்லாம் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ எம்ப்ளாயி, ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லைக் அப்படின்றத யூஸ் பண்ணி நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். ஸோ இதில் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேட்டர்ன் மேட்சிங்கை அச்சீவ் பண்ண போகிறோன்றது தான்
பார்க்குறோம். ஸோ இதில் எந்த டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணுமோ அந்த காலம் நேம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வேர் கண்டிஷனில் என்னென்னு கொடுக்கணுன்னா எம்ப்ளாயி டிசைன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிசைன் லைக் அப்படின்றதுல வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன்னா ஜஸ்ட் டெவல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் இதை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜான், ஹாரி, மேத்யூ, டெரி, ஜான் திருப்பியும் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டெவல் அப்படின்றது வந்து டெவலப்பரோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ இந்த டெவல்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே வந்து இதில் வியூ ஆகும். அதுதான் வந்து இதோட பேட்டர்ன் மேட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஜான், ஹாரி, மேத்யூ, டெரி, ஜான்ன்றதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன்னா இதுலேயே வந்து நான் சில டேட்டாஸை ஆட் பண்ணுறேன். அப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த எம்ப்ளாயி டேபிளில் நான் ஒரு புது டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஐடி, நேம், மூர்த்தி, இது வந்து டெவலப்பிங் ஹெட்டுன்னு கொடுத்துருக்கேன். சேலரி, அலவன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுத்தா மூர்த்தின்றது ஆட் ஆச்சு. ஸோ இதே query நான் திருப்பி எழுத போகிறேன். ஸோ செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி டெசிக்னேஷன் இஸ் லைக் டெவலப்பர்னு. இதில் உங்களுக்கு எம்ப்ளாயோட டெசிக்னேஷனும் வியூ ஆகணும் அப்படின்னா வந்து நான் ஜஸ்ட் எம்ப்ளாயி டெசிக்னேஷனும் கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு எம்ப்ளாயி டெசிக்னேஷன் கூடவே உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு இதே query தான் கொடுத்தோம். இதே queryக்கு வந்து எல்லாரோட வேல்யூவும் டெவலப்பர் அப்படின்றதுல செலக்ட் ஆகி வியூ ஆயிருக்கு. மூர்த்தி மட்டும் டெவலப்பிங் ஹெட்டும் வியூ ஆயிருக்கு. ஏன்னா இதில் இந்த மேட்சிங் இந்த எம்ப்ளாயி டெசிக்னேஷனில் டிஇபிஇஎல் அப்படின்றது வந்து பேட்டர்ன் மேட்ச் ஆனனால இந்த டேட்டாவும் எடுத்து வியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த பர்சன்டேஜை வந்து இன்னொரு வேலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா இதில் வந்து பர்சன்டேஜ் லாஸ்ட்டில் கொடுத்தனால டெவலப்க்கு அப்புறம் என்ன இருந்தாலும் அது மேட்ச் ஆகி பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே நான் பர்சன்டேஜ் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தனால என்ன கேரக்டர் வேணாலும் இந்த பர்சன்டேஜ்ன்ற இடத்துல வரணும். பட் அதுக்கப்புறம் ஹெட்டுன்னு இருக்கிறது மேட்ச் ஆனால் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து டெவலப்பிங் ஹெட் மட்டும்தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் டெஸ்டிங் அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னு கொடுக்குறேன்னா டிஇஆர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இதுக்கு மேட்ச் ஆகிறது வந்து டெஸ்டர் மட்டும்தான். ஏன்னா டிஇஆர் முன்னாடி வந்திருக்கு. ஸோ இந்த இதுக்கு மேட்ச் ஆகிற வேல்யூ வந்து இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டெஸ்ட் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ இப்போவும் இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன வருதோ அது எல்லாமே வந்து வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இல்லாத ஒரு பேட்டர்னை கொடுக்குறீங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டு நான் டிஐஓஎன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன வருது, எம்டி செட் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட பர்சன்டேஜ் சிம்பிளில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் உங்களோட டேபிள்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயில் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ அண்டர்ஸ்கோர் வச்சு எப்படி நம்ம பேட்டர்ன் மேட்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் நான் இன்னொரு டேட்டா வந்து சப்போர்ட் ஹெட் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி டெசிக்னேஷன் ஃப்ரம் எம்ப்ளாயி. அதே சின்டாக்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ முன்னாடி நம்ம என்ன கொடுத்தோம்னா பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி கொடுத்தோம். எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி டெசிக்னேஷன் இஸ் லைக் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து வேர் கொடுத்துட்டு எம்ப்ளாயி டிசைன் லைக் அப்படின்னு கொடுப்போம். ஸோ லைக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே தான் அண்டர்ஸ்கோர்ன்ற பேட்டர்ன் மேட்சிங்கை யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ சிங்கிள் கோட்ஸில் நான் என்னன்னு கொடுக்குறேன், டி அண்டர்ஸ்கோர் என்ன ஹெச் அண்டர்ஸ்கோர் டி இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதில் மேட்ச் ஆகிற மாதிரி எந்த டேட்டாவும் வரல, அதனால இது வந்து என்னென்னு வருதுன்னா எம்டி செட் அப்படின்னு வருது. ஸோ டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தாலும் எம்டி செட்னு வருது. ஸோ அண்டர்ஸ்கோரை நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ நான் வந்து இங்கே கொடுக்குறேன். ஸோ டெஸ்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் வந்து டெஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு இடத்துல மட்டும் நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு செக் பண்ணுறேன். சாரி, இதில் ஒரு இடத்துல மட்டும் நான் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஆர் அப்படின்னு போடுறேன். ஸோ இதில் வந்து மேட்ச், இந்த இதில் மேட்ச் ஆகிறத மட்டும் இது எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி டெசிக்னேஷன் ஃப்ரம் தி எம்ப்ளாயி, வேர் எம்ப்ளாயி டிசைன் இஸ் லைக் டிஎஸ், டீக்கு மட்டும் நான் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு இஆர். அப்போ இந்த இடத்துல எந்த கேரக்டர் வேணாலும் இருக்கலாம், இது வந்து வியூ ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு வேறு டேட்டா கொடுக்குறேன். அந்த டேட்டாவில் வந்து நான் இதே பேட்டர்னுக்கு வந்து நான் வேறு வேல்யூஸ் கொடுத்து பார்க்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வேற ஒரு இன்வேலிட் டேட்டா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த பேட்டர்ன் மேட்சிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியறதுக்காக தான் நான் இது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இதில் வந்து 10 rows இருக்குது. இதில் நான் இதே டெக்ஸ்ட்டை கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி டெசிக்னேஷன் ஃப்ரம் எம்ப்ளாயி, வேறு எம்ப்ளாயி டெசிக்னேஷன் இஸ் லைக் டிஇஎஸ், டிஇஆர்ன்றது ஒன்று இருக்குது. அதே மாதிரி டிஇஎஸ் எஸ்இஆர்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னில் கொடுத்தீங்கன்னா ரெண்டும் மேட்ச் ஆகும், ஏன்னா இந்த மேட்சிங் பேட்டர்ன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதிலே நீங்கள் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா டிஇ அண்டர்ஸ்கோர் டி அப்படின்னு பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டிஎஸ் அப்படின்னு போட்டுட்டு திருப்பி எஸ் போட்டுட்டு அண்டர்ஸ்கோர் ஆர் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த வேல்யூ மட்டும்தான் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நான் டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து அந்த டபுள் அண்டர்ஸ்கோரில் டி எஸ்ஸோ டி அப்படின்றது தான், இல்லை எஸ்எஸ். ஸோ இந்த டிஇஇஆர் தொடங்குறது டிஇயில் இருக்கணும், முடியறது இஆரில் இருக்கிற எல்லாமே வந்து இதில் மேட்ச் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து லைக்கை யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நாட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னா இதே மாதிரி தான், செலக்ட் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி டெசிக்னேஷன் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு வேரில் வந்து நீங்கள் எப்படி கொடுக்கலான்னா எம்ப்ளாயி டெசிக்னேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் எம்ப்ளாயி டெசிக்னேஷன் வந்து என்னன்னு கொடுக்கணும்னா நாட் லைக் அப்படின்னு கொடுக்கணும். நாட் லைக்குன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்கணும். ஸோ நாட் லைக் டெவல் பர்சன்டேஜ். அப்போ இதில் மேட்ச் ஆகிறது இல்லாதது தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்டர், ஸோ இந்த டெவலப்பரில் மேட்ச் ஆகாதது எல்லாமே டெஸ்டர், டேட்டாபேஸ் அட்மின், சப்போர்ட் ஹெட், டீசர், இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வியூ ஆயிருக்கு. ஸோ இங்கே எந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்களோ அதில் இருக்கிற நாட் லைக் அப்படின்னா இதில் இந்த மாதிரி இல்லாதது மட்டும் வியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் வந்து நாட் லைக். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் வேணா கூட மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன்னா ஹெட் மட்டும் இல்லாதது நான் வந்து கேட்குறேன்னா இப்போ வந்து என்ன ஆகும்னா டெவலப்பர் ஹெட்டும் சப்போர்ட் ஹெட்டும் இல்லாத டேட்டாஸ் வந்து வியூ ஆகுது. 8 rows வந்து இதில் செலக்ட் ஆகிருக்கு, மொத்தம் 10 row இருக்குது. அப்போது டெவலப்பிங் ஹெட்டும் சப்போர்ட் ஹெட்டும் வந்து இங்கே மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்கள் எக்ஸ்ப்ரெஷனில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைக் கண்டிஷனை யூஸிங் அண்டர்ஸ்கோர், யூஸிங் பர்சன்டேஜ்
அதுக்கப்புறம் நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம்.